ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்பு கண்ணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புகரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பான். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிக்காரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து
உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2004 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு சப்தமத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்களும் 6ஆம் இடத்துல 3 கிரகங்களும் இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு மற்றும் 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன். இந்த 3 அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கமான சூழ்நிலையாக இருக்கும். வியாபாரத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேன்னா உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக சில செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியதனால வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு போட்டித் தேர்வு போட்டி எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு அப்படின்றது பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம், அறிவுறுத்துகிறோம். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல மறையில் நீச்சமாக இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய போட்டியோ உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல ராஜயோகத்தை நழுவ விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் எதிரிகள் அதாவது எதிர்பாலினத்தவர் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குருவின் பார்வை 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் உழறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சில நேரம் வந்து தான் செய்வதுதான் சரி என்ற ஒரு மனோநோக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடுத்தவர்களுடைய கருத்தை கேட்டு எடுப்பதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு வெற்றியை கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 25/3/2024 31/3/2024 வரலும் உண்டான நாட்களில் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க பௌர்ணமி யோகம் அமையிறது. 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையிறது. இதை தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம் அமையிறது. அது வந்து 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி காலை ஒரு 12:30 மணி, அதாவது அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது. 11ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து தொழிலினுடைய அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் அதிபதியும் தொழில் ஸ்தானத்து அதிபதியுமான புத பகவானும் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரணும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் சிறு அபிவிருத்தி வந்து பண வரவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் 11ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறதுனாலையும் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் வேலையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி சிறு சிறு சச்சரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணிக்கு மேலே வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போகிறார். 2ஆம் தேதி வரணும். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பொதுவாக பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து இந்த பச்சை பயிரில் சுண்டல் கொடுக்கறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.